தேவ பயம்தான் நமக்குள்ள அந்த மாரல் காம்பஸை கரெக்டாக வச்சிருக்கு. உலகம் ஒழுக்க நெறிகளை ஒவ்வொரு நாளும் மாற்றிக்கொண்டே இருக்கிறது. நேற்றைக்கு வரைக்கும் தப்புன்னு சொன்ன காரியங்களை இன்றைக்கு சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுகிறது. நேற்றைக்கு வரைக்கும் இது பொல்லாப்பு, இது துன்மார்க்கம், இது பாவம்னு சொன்ன காரியங்களை இன்றைக்கு உலகம் எப்படி டிஃபைன் பண்ணுது அப்படின்னா அதை உரிமை, தனி மனித உரிமை என்று சொல்லுது. ஆஃபீஸில் ஒரு காலத்தில் இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் ஒழுக்கக்கேடுன்னு சொன்ன காரியங்களை இப்போ சோஷியலைசேஷன் சொல்கிறாங்க. வேத வசனம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், நமக்கு பிடிக்காம இருக்கலாம், நம்ம வலதுபுறம் சாயலாம், இடதுபுறம் சாயலாம், ஆனால் அது கரெக்டாக வடக்க காமிச்சிக்கிட்டே இருக்கும். நீ போகிற வழியெல்லாம் நல்ல வழிப்பா அப்படின்னு பாராட்டிகிட்டு இருக்கிறது தேவனுடைய வசனம் இல்லை. ஒரு தனி மனிதன், ஒரு சமுதாயம் தன்னுடைய ஒழுக்க நெறிகளிலே, மாரல் லைஃப், அவன் சீராக போக வேண்டுமானால் அதற்கு உதவி செய்வது என்னன்னா தேவ பயம்.